ப்ரோ சொல்லுங்க. I won my last மொபைல் வந்து match. இஎம்ஐல இது வாங்கியிருக்கானு கேளுங்க. Well ஆமா done. இஎம்ஐ தான். எவ்வளவு ப்ரோ ஃபோன் பண்ண முடியும்? இந்த 2 மாசம்னா 2 மாசம் அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ஓசி கொடுத்து ஓபன் பண்ணுவாங்க. இப்பதான் சொன்னாப்புல. பிளாக் மகேசனா அவர்தான். கமெண்ட் பண்ணானுங்கடா. ஆட் பண்ணி போட்டாங்க. ஒரு 2 பேர் அன்னோன் பிளேயர் தான் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாரு. ஒன்னும் ஏறிச்சு பாரு. ஆமாமா அவர்தான் எப்போ வராரு. ஏன்னா அவரும் லைவ் போடணும். இப்ப நம்மளுக்கு பார்த்துட்டு தான் அவரும் போட முடியும். அரகடியவா? ஆமா சோனிகா இருக்கு. டேய் முன்னாடி பேசுற மாதிரி கேக்குது. ஆடாவ். ஏய் வாய்டா. வாய்டு. இப்பயா டோரா ப்ரோ சரிடா. இப்பயா போடா போடா. லைவ்ல நான் போட மாட்டேன். ஆமா இல்ல அவரு ஒரு வார்த்தை சொன்னார்ரா. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, கலகணம் முடிச்சவருப்பா அவரு, அதான் நம்ம வந்து குதிக்கணும்னு எதிர்பார்க்கறாரு அப்படின்ட்டாரு. அதான் நான் போய் கேட்டேன், என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல ப்ரோ தெரியாம பேசுவார்த்தை தெரியாம நம்மளதான் சொன்னாரு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் ப்ரோ வந்து ஜம்ப் பண்ணணும், உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் வந்து முன்னாடி ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். அவன் அவன் மயிறு அவன் என்ன அவ்வளவு இது வெறி பிடிக்கியா? நமக்கு அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ, நம்ம தான் பேசணும். நான் அதான் சொன்னேன், நல்லா வந்து சொன்னா அந்த மரியாதைக்கு விட்டேன். அப்புறம் இல்ல அது இரு ப்ரோ, கடைசியில வந்து அவரே சொன்னார்ல, நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்ல. எனக்கு அதுதான் பிடிக்கல. மற்றபடி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் கூட சரி பரவாயில்ல நல்ல பிளேயர் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். டீம்னு பார்த்தா அவர் டீம்ல இருந்து அப்படியே இது சொன்னாங்களா, எனக்கு அதான் கோவம் போயிடுச்சு. ஆமா சொன்னேன் நானு. ப்ரோ யாரதோ பஸ்ல ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க ப்ரோ. நல்ல ப்ரோ Watch out. இல்ல நான் இல்ல மேலையா அமைதியா இருக்கு. டிவி சவுண்ட் தான் ஓடும். வந்தா டிவி சவுண்ட். இங்க ஃபுல்லா எனிமி இருக்குங்க. 2 பேர் பாக்குறானு ப்ரோ. அப்படியே வந்துடாத அடிப்பானு. பாத்து ப்ரோ வாட்ஸ் நம்பர் இருங்க. 1v2 க்கு 1 ஆர்கே கேமர் லைவ் பாரு ப்ரோ. ஆர்கே கேமர் லைவ் பாரு ப்ரோ. சொல்லு எந்த குவார்டர்? ஒரிஜினல் குவார்டர் கேமரியா? ஒரிஜினல் குவார்டர் கேமர். பிளாக் என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. அவர் தான் கனெக்ட் ஆனாரு 6 மணி ஸ்ட்ரீம். அப்ப நீ வரல. ஆனா 6 மணிக்கு போட்டிருந்தேன். 7 மணி ஸ்ட்ரீம் 6 மணிக்கு போட்டிருந்தேன். அப்பதான் கனெக்ட் ஆனாரு. அதுவே நெட்டு கட்டாய் வந்திருந்தது. அவரே தான் கனெக்ட் ஆனாரு. 51 ஏத்திட்டாரு பாரு. ஆமா தெரியாதா உனக்கு? மதன் நல்ல யூடியூபர்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு நேரம் போல இருக்க மாட்டாப்ல, அன்னியன் மாதிரி மாறிடுவாப்ல. சரிங்க, ஐஜில்னா மதன் மட்டும்தான், வேற எவனாலையும் அந்த அளவுக்கு ஐஜில் கொடுக்கவும் முடியாது. கேம் பிளேவிலையும் குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஐஜில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவனை தவிர வேற எவனாலையும் முடியாது. அவன் பேச்சு எப்படியோ என்னமோ போயிட்டு போகுது. இல்ல ப்ரோ, இல்ல பேச்சு என்னமோ எப்படியோ போயிட்டு போகுது. ஆனா அவன மாதிரி ஐஜில் பண்றது வேற எவனாலையும் முடியாது. Watch out. Watch out. காலி
ஐரிஜில காலி. நேடு போடுறேன். ஐரிஜில ஒரு நாக்கு. ஓகே, இங்க பக்கத்துல எனிமி ப்ரோ. அவனுங்கள பார்க்கணும் ப்ரோ ஃபர்ஸ்ட். நான் காசு எதுவுமே கொடுக்காம இருக்கீங்களே. நாங்க தான் எனிமின்ட்டுமே. இதுக்கு மேல என்ன கால்ஸ் கொடுக்கணும்? இல்ல நான் சொன்னதுக்கு எதுவும் சொல்லாமலே இருந்தீங்களே, அதுக்கு சொல்றேன். பாம்பு கீழே அந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க. புரியல. புது டிவைஸ் பாத்து மேல இருக்கானுங்க. சூப்பர். இன்னும் ஒருத்தனா இருங்க. வெளியே போ. யாரு ப்ரோ? அவன் நம்பரோ நாக்கு வச்சேன். வெளியே போ. அவன் அந்த பிடிஎஸ் அவன் நம்பரோ நாக்கு வச்சேன். யார் இறங்குது ரசாக்ல? இறங்கிடா. மோட்டோ தானா? இல்ல ப்ரோ, சென்டர் இறங்கிருக்கா? சென்டர் ஆள் இறங்கிருக்கா? வெயிட் பண்ணுங்க. லொகேஷன் லொகேஷன் பாத்து இந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் இறங்கனா. இவனுக்கு மொத்தமா 2 பேர் வந்தானுங்க. Got it. இங்க முன்னாடி போனா டேஞ்சர். லெஃப்ட்லி ஒருத்தர் இறங்கணும், அதையும் நோட் பண்ணிக்கங்க, விட்டுறாதீங்க. இல்ல ஒருத்தர் இறங்கணும். அது இவன் மொத்தமா 2 பேர் இறங்கணும் ப்ரோ. பேசலாமா? நம்ம ஆறாவது இடத்துல இருக்கோம் ப்ரோ. அந்த மவுத்துக்கு அவன் படுத்துட்டு இருக்கான்டா. உய்யால சாக்கு எனக்கு. அந்த பச்சை கலர் இது வரும் பாரு, அந்த படிக்கட்டு தான் கரெக்ட்டா. சென்டர் ஓபன் பண்ணுங்க. பாஷா ப்ரோ, சென்டர் ஓபன் பண்ணுங்க. எங்க ப்ரோ? ஓபன்ல ஆன் பண்றானுங்க. அதாச்சும் இதுல ரசாக்ல அடிச்சிருக்கானே. நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே. வண்டி கூட இல்லடா. சே பக்கத்துல தான் இருக்கு வண்டி. பாருங்க 2 நோய்க்கிறதுலாம் உனக்கு தான் போறீங்க. நல்லா பாரு ப்ரோ. அது நீ சொன்ன வாயிலே அடிப்பானுங்க ப்ரோ. சொல்லுவியான்னு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறோம் நாங்க. ஆமா, எல்லாரையும் விட்டுருவான். என்னைய தான் அடிப்பான். Watch out. எங்க Watch out. போயிட்டான் ப்ரோ. வரானா போயிட்டான். திருப்பி இந்தாமா போறானா? அதான் ப்ரோ, இந்த விசிபிள் காமிக்காம எனிமி எத்தனை பேர் இருக்கானு காமிக்காத வரலாம். எவனும் அதிகமா மேக்ஸிமம் வந்து ஈவெண்ட்டுக்குள்ள வர மாட்டானுங்க.
இவனுங்க எதனால அந்த ஈவெண்ட் தூக்கணுன்னு தான் தெரிய மாட்டேங்குது ஆமா, ஏன்னா அப்பதான் பழைய ஈவெண்ட்டா ஆடுவோன்ட்டா இருக்கும். enemy enter. ப்ரோ. அப்படின்றதுலாம் கிடையாது ப்ரோ. நீங்க சொன்ன கார் இது என்கிட்ட எதனாலன்னா இருக்குயா. நீங்க சொன்ன கார் ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன கார் என்கிட்ட வந்திருக்கு. ப்ரோ நீங்க எங்கேயோ இருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 840 மீட்டர்ல இருக்கீங்க. ஐயோ, என்ன அங்க போடுது அப்பல. அவர் இது போட்டு வராரு. வரலடா, அது உங்க சைடு வரும்னு பார்த்தேன்டா. கரும வரலடா, வண்டிக்காரன் வர வந்து எங்க போனான்னு தெரியல. காணும்டா. உனக்கே தெரியும் என் கண்டிஷன், என் டிவைஸ் கண்டிஷன் வச்சு நான் எப்படி ஆடுறது. குண்டு வர விழுவுது. அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் மேல ஒண்ணு உட்காந்துட்டாங்க. கரெக்டாங்கப்பா சாமான. கட்டாத இரு போறாங்க. ஊசியில 5 கிலோ எடு. புரியல. 5 கிலோ அடிக்கணும் ப்ரோ, அதுவும் ஈவெண்ட்ல தான். இருப்பா ஒரு நிமிஷம், வண்டி கவுத்துருவோம். என் பாய் அவன் போட்டுக்கணும் ஜோதி. அது ஈவெண்ட் உள்ள ட்ரை பண்றேன். Get in the car. 5 கிலோ எடுக்கணுமாண்டா நானு ஈவெண்ட் உள்ள. டீம் கில் கேளுங்க ப்ரோ, டீம் கில் கேளுங்க. டீம் கில் சொல்லியா, டீம் கில் எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லியா. டீம் கில் சிடி அந்த மாதிரில கேளுங்க. யா லூட் எங்க? இங்க வந்துட்டேன். போட்டியர்ல மேல இருக்கேன். எதனா இருக்கா தெரியல, உங்க பொட்டி எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஓ, அடிக்க மாட்டேன்ற நம்பிக்கையில சொல்லிட்டு சீட்டு பண்றேன்றியா? நல்ல ஆளியா நீ. ஈவெண்ட் வைக்கணும்டா. ப்ரோ அங்க எனிமி இருக்கான் ப்ரோ. எங்க ப்ரோ? அவர்கிட்ட நம்பர் 1 அங்க இருக்கான்ட. ஒரு ஸ்குவாட் இருந்தா சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல நான் மேல தான் போறேன்னு தெரியாது. இல்ல ஒண்ணா நம்ம பொட்டி போட்டுறணும். இல்ல ப்ரோ போயிட்டானுங்க ப்ரோ, காரை காணோம், போயிட்டு இருக்கானு. ஜோன் உள்ள தானே ப்ரோ இருக்கும். நம்ம ஈவென்ட் உள்ளே இருக்கலாமே, ஏன் வெளில போனீங்க? அதான் எனக்கு புரியல. அதான் எனிமி இது. ஆமா ஆமா, கன்ஃபார்மே எப்படி சொல்றது, அடிச்சிரு ப்ரோ. நான் உனக்கு 20 ரூபா ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்ற போல. 6x இருக்குடா 2. பரவாயில்லையே, இந்த மாதிரி ஆஃபர்லாம் விடக்கூடாது. ஈவென்ட் உள்ள அடிக்கணுமா? இங்க பாருங்க, அடுத்த மேட்ச் வேணா அடிக்க முடியும். பிளாக் இந்த வாட்டி பேர் ஈவென்ட்டே இல்ல, பேர் ஜோன்ஸ் இல்ல. அந்த கண்ணு கிடைக்காது ஃபர்ஸ்ட். ஈஸிலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. லைவ் பாருங்க, அப்பதான் தெரியும். ஆனா லோட் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, தாங்கிடுவேன். நான் நாக்கு வச்சல, நான் நாக்கு வச்சதே குவார்டர் ப்ரோ தான்டா, அது தெரியுமா? நான் ஒரு லைவ்ல போய் செக் பண்றேன், பார்த்தா குவார்டர் ப்ரோ தான் டவுன் பண்ணிருக்கேன். அப்புறமா தான் நான் எத்தனை டைம் நாக்கு அடிச்சேன்னு தெரியுமில்ல.
இல்ல நான் எத்தனை டைம் நாக் அவுட் ஆச்சுன்னு தெரியுமில்ல அவங்க டீம்ல. அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. இல்ல ப்ரோ, அந்த நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது யாரை நாக்கு வச்சேன்னு. பார்த்தா அவரே நாக்கு வச்சுட்டுக்கிறேன், நான் கவனிக்கவும் இல்லை பேரை. நான் சேனான்னு பார்த்த உடனே தான் அவங்க டீம் நான். சரி ப்ரோ, நீ கார் எடுத்துருவா ப்ரோ. 2-3 டைம் நாக் அவுட் வச்சிருக்கேன். இவரங்கள் கீழே இருக்காரா? இருக்கா நெக்ஸ்ட் மேட்ச் தானா? ஓகே ஓகே. அப்படியே அந்த கில்ஸ் கொஞ்சம் டார்கெட் கொடுத்தா நல்லா இருக்கும். டார்கெட் கூட கொடு, அடிக்கிறோம், ட்ரை பண்றோம். ரொம்ப சென்டர் போகாதீங்க, கொஞ்சம் பார்த்து ஓரமா போங்க. ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியும், அதனாலதான் எதுவும் பண்ணுங்க. Marked a location. Got it. இன்னைக்குதான் கடைசி மேட்ச் விளையாண்டு போனோமே. ஆமா அந்த ரெண்டு ரிச் ப்ரோ, அதான் ரிஜில தான் கடைசி மேட்ச் தான் வாங்கிட்டு போனோமே. அது ப்ரோனா. I got supplies. மூணு நேரையும் டிராப் பண்ணி விட்டுட்டு 3 நேர் ஒரே இடத்துல கிடக்குறான். கதை அவனை தவிர யாரும் கதை கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. உள்ளக்கமாக உருட்டு அவன் தான் ப்ரோ கொடுத்தான். என்னதானே கொடுக்குறீங்க? வச்சிருக்கீங்க இல்ல சாவடிச்சிருங்க. உடனே லாக் பண்ணிட்டா போல மேல போறது. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. யாரு எல்லாருமே நேடு நல்லா போடுவாங்கடா. மதனே நேடுக்கு நான் அது ஒருத்தர் இருப்பான் ப்ரோ. அவனேதான் நரி இது மாதிரி வருவான் பாருங்க, அது செம்மையா போடுவான் நேடு. அவன்தான் நேட்லயே எல்லாரும் முடிப்பான் ஸ்குவாடு. பெங்களூர்காரன் ஒருத்தன் இதுல வருவான். பெங்களூர்காரன் இது பண்ணிருப்பான் பாருங்க. ஆஷ் நம்பர் 1 கிரானைட் டைட்டில் வச்சிருப்பான் ப்ரோ அவன். டாப் 1 அவன்தான். ஆமா ஆஷ் ஒன்னே அவன்தான். அது ப்ரோ அந்த வீடியோ வந்து பிஜிஎம் இது கிடையாதாமா ப்ரோ, பப்ஜி மொபைல் தாமா. ஆமா ப்ரோ பிஜிஎம் இதெல்லாம் ஏன் ப்ரோ வைக்க போறான்? அது டாப் 1 சர்வர். சத்தியமா அவனா மனுஷனே கிடையாது தெரியுமா? ஆனா எப்படி ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 14-15 நேடு எடுத்து வச்சுக்கிறான் ப்ரோ. குப்புன்னு போட்டு எஞ்சேக்கிறான். ஆனா டீம் கரெக்டான பேக்கப், சரியான பேக்கப். அதெல்லாம் நமக்கு நடக்காத ப்ரோ, எதிர்பார்க்காதீங்க. இல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கில் அடிச்சிட்டு இருந்தான். அவன் கிட்டத்தட்ட 10 கில் மேல அடிச்சிருப்பான். இல்லன்னா சாவலியை கிராஸ் பால் அடிச்சிட்டு இருக்கானே. பார்த்தேன் அதான் மானிடைஸ் ஆயிருக்கு. 24 hours ஆகும்டா லைவ் ஸ்ட்ரீம் கூட. நாளைக்கு போட்டுடலாம். மானிடைசிங் அவருக்கு மானிடைஸா அது ஏதோ சொல்லுவாங்களே, அந்த அலோ பண்றதுக்கு, லைவ் போடுறதுக்கு. அது அவன் அலோ பண்றதுக்கு 24 hours ஆகும். இல்ல எல்லாருக்குமே ஆகும்ல ப்ரோ, லைவ் போடணும்னா 24 hours இது போகுமே. அப்படி இல்ல இல்லையா ரெக்வெஸ்ட்
இல்ல இல்ல இப்ப பாசிட்டான். அது நீங்க ஓபன் பண்றதுக்கு 24 ஹவர்ஸ் இது பண்ணும். யூடியூபுக்கோசரம் நீங்க அது இது பண்ணும்போது 24 ஹவர்ஸ் காமிக்கும். அதுதான் அவனுக்கு காட்டுது. இப்ப சப்ஸ்கிரைப் ஏறிடுச்சுன்னா லைவ் போடலாம், பட் இருந்தாலும் அது நீ 24 ஹவர்ஸ் அந்த டைமுக்கோசரம் வெயிட்டிங்லயே இருக்கணும். சாவர வரல இருக்கும் அது. நல்லா பட்டு கஷ்டம். ஐயோ ஆமா. எப்போ ஓபன் பண்ணீங்க? எப்பயா? கண்டென்ட் வீடியோ போடு ப்ரோ. போதான் எனக்கு தெரியும். கண்டென்ட் வீடியோவா போடணுமா? இன்னும் புரியல ப்ரோ. எடிட் அப்பா நான் இன்ஸ்டா எடிட் பண்றேன். ஐயா நான் இன்னும் ஏறவே இல்லை. எங்க போறீங்க? அடா என்னடா ஒரு பீஸ் குறையுதேன்னு பார்த்தா அப்பயே. Get in the car. என்னடா பாரு பாருங்களா, விட்டு போயிட்டு பாருங்கள் வர சொல்லுங்க. அதெல்லாம் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கேன் ப்ரோ. என்னைக்கிட இல்ல என்னைக்கிடா இதை அடிச்சு முடிப்பேன் அப்படின்ட்டு வெயிட்டிங்லயே இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறோம் ப்ரோ. ரெண்டு முன்னாடி பாரு. Watch out. முன்னாடி முடிச்சே விட்ருவானுங்க எல்லாம் ஃபுல்லா டூப் பண்ணேன். கிளம்பலாம் கார் சேவ் பண்ணு ப்ரோ. கிளம்பலாம் 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 கிளம்பலாம். லொகேஷன் பானஸ் பாத்து பிடிச்சிங்க ப்ரோ. அம்மா யாரா அவனுங்க டூப் போடுறேன்னு அந்த நேரம் நான் முன்னாடி எனிமின்றேன். ப்ரோ ஏகேம்ல அந்த அடி வாங்கணும். இல்ல நம்ம ஆளுங்கிட்ட யார்ட்டையும் 249 இல்ல. அதுதானே இங்கே ஒருத்தர் பிரச்சனை. முன்னாடி Watch out. இங்கே முன்னாடி ஒருத்தர் இருக்கான். ஸ்பாட் ஆஃப் ப்ளே வீட்டு இல்லையா? எங்கேயோ வெளில எந்த இருந்து வீடு? சவுண்ட் கேட்டுது. ஒரே ஒரு ஸ்டெப் தான் ப்ரோ கேட்டுது. அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல ப்ரோ. ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து சவுண்ட் கேட்டுது. சரி 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 சரி. இல்ல எல்லாருமே அப்படியே ரஷ் பண்ணி ரைடு எடுத்துடலாம் கடகடன்னு. இல்ல 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 ஃபர்ஸ்ட் நம்ம பில்டிங் மேல செக் பண்ணுவோமா? இங்க காணுமே. இங்க இல்லையா? ப்ரோ இல்லையா? இருக்கணும் ப்ரோ. கேட்டுது ப்ரோ சவுண்ட் எங்கேயோ. இல்ல எனக்குமே துப்புன்னு குச்ச மாதிரி தான் சவுண்ட் கேட்டுச்சு. லொகேஷன் பாத்து பாரு கிட்டக்கே செக் பண்ணுங்க. அம்மா கதவு மூடுமா. வண்டிய பாத்து பக்கி இங்க தான் விட்டு கேம்பஸ் வச்சிருக்கான். ப்ரோ. ஃபியூல் போட்டு விட்டுறா. சரி என்கிட்ட ஸ்பேஸ் இருக்கா? ஃபியூல் ஃபில் பண்ணிடலாம் இப்பவே. ஃபில் பண்ணு ஃபுல் பண்றா கேஸ் பேல. இப்ப நான் ஃபுல் பண்ணேன். சரி போலாம் ப்ரோ. ஜோன் ஸ்டார்ட். நான் எங்க போனானே தெரியல. Marked a location. இல்ல சரியான ரெண்டரை எனக்குலாம். அதான் இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்காங்க அப்பார்ட்ஸ்ல. கூப்பிடுறான். என்ன பிரியாணியா? ஆமா ப்ரோ. ரைட். சாரி வாட்ஸ்அப்ல ஏதாவது வர ப்ரோ வீக்கால்ல இறங்குறான். சரி வீக்கால்ல இருக்கான்.
இருக்காது எங்க எல்லாத்துலயும் இருக்கான் ப்ரோ ப்ரோ ரைட்ல ஏறி போ ப்ரோ ரைட்ல அப்படியே ஏறி போ அவுட் ஆஃப் ஜோன் போ ப்ரோ அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டு எப்பா என்ன பேனிக் படுத்தாதீங்கப்பா இருக்குப்பா அதெல்லாம் பண்றதே தெரியல டப்பு அதுதான் பிரச்சனையா இருக்குது இங்கே முன்னாடி அப்படியே நிறுத்து ப்ரோ ஐயோ சூப்பர் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ இல்ல நீங்க அது இதுன்னு சொல்லக்கூடாது என்னல கார் ஓட்டுறோட என்னைக்கும் வேற சொல்லக்கூடாது ஏன்னா நானே பயத்துல ஓட்டிட்டு இருக்கிறேங்க யாரு அவன் ரிஃப்ளெக்ஸ பார்க்கலையே எங்களுக்கு இருக்கு வீட்டுக்குள்ள ப்ரோ ப்ரோ நல்லா மாட்டிக்கணும் ப்ரோ சரி ஹீல் பண்ணிட்டு தான் வருவேன் எங்க இருக்கா நாக்கு மேல வீட்டு மேல இல்ல ப்ரோ எனக்கு 1 HP உன்னால உங்க ஸ்டோரேஜ்ல சேர்த்து Well done. அடிச்சு வச்சுக்க மாட்டியாடா எல்லாத்தையும் குடிச்சிட்டியா கிடையாது பவர் ஜோனு ட்ரிங்க் தான் கடைசியா காப்பாத்தோம் கரெக்டா பயன்படுத்தியாங்க என்னடா இருக்கு எல்லாம் ஒழுங்கா யூஸ் பண்ண எனிமி இல்லாத டைமே சும்மா குடிச்சு யூஸ் பண்றது நான் வேஸ்ட் பண்றேன் சண்டை தரும் Watch out. ஆயிருச்சுல வண்டி வருது அவன் தான் முட்டுறான் போறான் ஒரே விண்டோல போடாதீங்க 3 பேரும் தயவு செஞ்சு நேடு போட்டுருவான் ஒரே விண்டோல சுத்தாதீங்க ஐயோ ஏகேம் எங்க இருந்து இப்படி வருது புல்லட் இதுல இருந்து ஸ்கூல்ல ஓகே ஸ்கூல்ல என்னன்னு தெரியல ஷாப்ட் நினைக்கிறேன் வாசா நீ சேஃப் கிடையாதுடா நீ பேக் அடிக்க முடியாது வண்டியை பார்த்தேன் இங்க இருக்கு பக்கத்துல ஒரு ஃபுட் முன்னாடி போனா டேஞ்சர் பக்கத்துல இல்லையா வெளியே ப்ரோ நேடு இல்ல நாக்கு அவ்வளோதான் ஒரு சோறு இங்கே வாங்க போறீங்க அவருக்கு கவர் கொடுங்க ப்ரோ வெரிடா இன்னொரு பைக் வந்துச்சு ப்ரோ ஸ்மோக் பண்ணணும் ஸ்மோக் போடு ப்ரோ பக்கி எங்கடா சொல்லுங்க ப்ரோ பக்கி முதல்ல முன்னாடி தான் ப்ரோ சுத்தினேன் கேட்கறதா இல்லை சவுண்டு ப்ரோ போடா ஹெட்ஷாட்டே அடிச்சான்டா குமார் ப்ரோ ஒரே ஒரு நேடு இல்லையா பக்கத்துல எனிமி இருக்கா ஹெட்ஷாட்
முடிச்சிட்டாங்க. இங்க கரெக்டா நேடு அடிங்க. ஏய் ஏன்டா மார்க் ஆக மாட்டேங்குது? இளவு எடுத்தது. இங்க யாரோ இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்டா இப்ப 6+ஆ